எண்ணாகமம் 14வது அதிகாரம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையிலே பேசும்படி ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை இது ஒரு பெரிய செய்தி. ஆனால் சுருக்கமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். அத்தனை ஜனங்களுமே இரத்தத்தால் மீட்கப்பட்டு வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கும்படிக்கு தேவனால் நடத்தி கொண்டு வரப்பட்டவர்கள். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கு சமீபமாகும் போது என்று சொல்ல காரணம், இதுவரை காதினால் கேட்டிருந்தவைகள் இப்பொழுது வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு நபரை அனுப்பும்போது எல்லாரும் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, நம்ம கேட்டது சத்தியம், உண்மையில அப்படி ஒரு இடம் இருக்கிறது, அது நல்ல தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்போ சமீபமாய் நெருங்குகிறார்கள். இப்படி நெருங்கும் போது அங்கு உண்டான சூழ்நிலைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம், என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவரும் அந்த தேசத்தை காண மாட்டார்கள். 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஆண்டவர் எகிப்திலிருந்து இவர்களை அழைக்கும் போதே இந்த வார்த்தையை சொல்லி அழைக்கவில்லை. எல்லாருக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எதை பேச விரும்புகிறார் என்றால், நாம் எல்லாருமே வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கிறவர்கள். வாக்குத்தத்தத்தை நோக்கி பயணிக்கிற உள்ளமே தேவனை பரீட்சை பார்த்து அதை இழந்து விடாத என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். உன்னை தேவன் நம்ப வச்சு நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். எல்லார் லைஃப்மே அப்படிதான், முன்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் பாடுவோம், இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு காலடி தெரியாமல் போனால் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் நம்பி போயிட்டே இருக்கிறோம். போயிட்டு இருக்கும் போது கர்த்தர் மோசையை கொண்டு பேசுகிறார். மோசையின் இடத்துல சொல்லுகிறார், இவர் 10 முறை என்ன பரீட்சை பார்த்தவங்க எல்லாம் நான் வச்சிருக்கிறேன், அவர்களில் ஒருவரும் அதை காணவே மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது வனாந்திரத்தை பனிஷ்மெண்டா பாக்குறாங்க ஜனங்கள். வனாந்திரம் அல்ல பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? உன்னை நம்ப வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கும் போது கடைசியில் அது இல்லைங்கிற ஒரு நிலை வரும் தெரியுமா? இதுதான் உண்மையிலே தண்டனை. வனாந்திர வாழ்க்கை தண்டனை அல்ல, அக்கினி தண்டனை அல்ல. தண்டனை என்றால் அவர் வந்திருக்க மாட்டார் கூட. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேலர்கள் நடக்கும் போது மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அவர்களை விட்டு விலகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 மடங்கு அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடப்பட்ட போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார்.
கர்த்தர் கூட இருக்கிற வாழ்க்கையை தண்டனையா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தண்டனை என்பது என்ன தெரியுமா? என்னை ஒன்று நம்ப பண்ணி என்னை நடத்தி கொண்டு அது கிட்ட வரும்போது, இல்லப்பா இது உனக்கு கிடையாதுன்னு சொல்லும் போது, இதுதான் பனிஷ்மெண்ட். ஹல்லேலூயா. இந்த பெயின் ஜாஸ்தி. இன்டர்வியூ வைப்பாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருப்பாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த வேலைக்காக கூடியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில்டர் பண்ணி ஒரு 80% வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த 80%ல கொஞ்சம் பேர் தான் ஃபீல் பண்ணி போவாங்க. ஆனா மீதி எல்லாம் ஜாலியா போயிடுவாங்க. அடுத்த இன்டர்வியூ பார்த்துடலாம். ஏன்னா அவங்க வரும்போதே தெரியும் நமக்கு கிடைக்காது. ஆனா அந்த செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு முடிஞ்சு ஃபைனல் ரவுண்டுக்கு ஒரு 5 பேர் செலக்ட் ஆகியிருப்பாங்க. அந்த 5 பேர்ல 2 பேரை எடுத்துட்டு 3 பேரை அனுப்புவாங்க பாருங்க. அந்த 3 பேருக்கு பெயின் இருக்குல்ல, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹல்லேலூயா. இங்க அப்படிதான் நடக்குது. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சபையின் மேல் வைத்த மிகுந்த அன்பின் நிமித்தம், வைராக்கிய வாஞ்சை நிமித்தம் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் ஆலயத்தின் மேல கொண்டு போய் நிறுத்தி, நீர் தாழ குதியும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், சொல்லப்பட்டிருக்கிறதே உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. உடனே இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த வசனம் நடக்குமா நடக்காதா என்பதை பார்க்கிறது. அந்த இடத்துல நம்ம அப்படிதான் பார்ப்போம். சாத்தான் அப்படிதான் டெஸ்ட் பண்றான். நீர் குதியும், இந்த வார்த்தை உங்க லைஃப்ல நடக்குதா இல்லையா பார்ப்போம். இயேசு எதுல கவனம் செலுத்துகிறார்னா, என் தேவனை, என் தகப்பனை நான் என்ன பாத்திரக்கூடாது, பரீட்சை பாத்திரக்கூடாதுன்னா அவரை நான் சோதிச்சிடக்கூடாது. அவர் என்ன சோதிக்கிறார், நான் அவரை சோதிச்சிடக்கூடாது. இந்த வேவு பார்க்க போனவங்க பெயர் ஆரம்பத்தில் எழுதப்பட்டது. 13வது அதிகாரத்தில் யார் யார் வேவு எடுக்க வேண்டாம், யார் யார் வேவு பார்க்க போனாங்கன்னு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேவு பார்க்க போனவங்க நமக்கு தெரியும், யோசுவா காலேபை தவிர மீதி எல்லாருமே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். இப்பொழுது கர்த்தர் யார் சுதந்தரிப்பா யார் சுதந்தரிக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அந்த யோசுவா காலேப் பெயரை தவிர வேற ஒருவர் பெயரையும் கர்த்தர் உச்சரிக்கவே மாட்டார். பரலோக தேவன் என் பெயரை உச்சரிக்கவில்லை என்றால் என்னால் சுதந்தரிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னாகமம் 14:30, எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் இவர்கள் 2 பேரை தவிர மற்றவர்களாகிய நீங்கள் ஆண்டவர் அங்க வேற யாருக்கு பெயரையும் சொல்ல விரும்பவில்லை. ஆண்டவர் ஒருவனை அறியேன் என்று சொன்னான், பரலோகத்தை அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவன் யாரா இருந்தாலும் சரி. ஆண்டவர்கிட்ட ஒரு கூட்டத்தார் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பேய்களை எல்லாம் துரத்தினோம், அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன் அப்படின்ட்டார். ஜீசஸ், நான் உங்களை அறியேன் அப்படிங்கிறார். இங்கே அதுதான் நடக்கிறது. அந்த பெயர்கள் யார் யார் போனாங்க அப்படின்னு 13வது அதிகாரத்துல பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆரம்பத்தில் பெயர்கள் எழுதப்பட்டது உண்மைதான். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படாமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பிரவேசிக்கிறவங்க பெயரை மட்டும் சொல்லுகிறார், மீதி எல்லாரையும் மற்றவர்கள். அவ்வளவுதான். என் ஆண்டவர் என் பெயரை சொல்ல விரும்பணும். நம்ம பாடணும், நீங்க விரும்பிடும்
ஆண்டவர் அதாவது விரும்பின பாத்திரத்தை அப்படி விரும்பி சொல்லுவார், என் தாசனாகிய யோபுவின் மேல் இப்போதும் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, என் சிநேகிதனான. எப்படி சொல்றாரு பாருங்க. உன் பெயர் என்ன அப்படி கேட்டா எப்படி இருக்கும்? நல்ல வேளை யாபோ காட்டின் கரையில வச்சு அந்த டீல் முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. பரலோக வாசல்ல வச்சு உன் பேர் என்ன ஆண்டவரே சொல்றீங்க? உங்களுக்கு எங்க தாத்தா பேரே தெரியும், உங்க தாத்தா பேர் தெரியும், உங்க அப்பா பேர் தெரியும், உன் பேரு தான் தெரியாது. ஹல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பழைய பாட்டு, பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும் என் பேரும். இந்த பேர்லாம் கூப்பிடும் போது என் பேரும் இருக்கும்னு நம்பி பாடுறாங்க. ஹல்லேலூயா. அதை யோசித்து இங்க பாருங்க, 13வது அதிகாரம் ஆரம்பத்தில் அவ்வளவு பேர் இருக்கு, 14வது அதிகாரத்தில் 2 பேர் தான் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ இந்த நம்பிக்கையில தான். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், ஜீவனுள்ளோ தேசத்தில் உம்முடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசியாம இருந்திருந்தா கெட்டு போயிருப்பேன். பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும். அப்படி ஒவ்வொரு பேரா கூப்பிடும் போது நெஞ்சு பக்கு 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 பக்குன்னு அடிக்கும். அப்படி நம்மளை பார்த்துட்டே வேற பேரை கூப்பிட்டா இன்னும் பக்கு பக்குன்னு அடிக்கும். ஆண்டவர் இருக்கா இல்லையா? பர்த்டே வெட்டிங் டே வாசிக்கும் போது பேரு மிஸ் ஆனா கூட பரவாயில்ல. சிலருக்கு பரலோகத்துல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பர்த்டே வெட்டிங் டே வாசிக்கும் போது. ஹல்லேலூயா. சர்ச் மெம்பர்ஷிப் லிஸ்ட்ல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, ரேஷன் கார்டுல பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆமா உங்க உறவுகள் நடுவில் உங்க பேர் அற்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் பேரை சொல்லி அழைக்கும் போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பேர் விழிக்கும் நேரம் நம்பிக்கையோடு பாடுவோமா? பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம் காணும், பேர் விழிக்கும் நேரம், பேர் விழிக்கும் நேரம், பேர் விழிக்கும் நேரம், பேர் விழிக்கும் நேரம். எனவேதான் எபிரேயர் 3வது அதிகாரத்தில் 7 முதல் நீங்கள் படிக்கும் போது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை, அப்ப இது ஒரே நாள்ல 10 இல்ல, 40 years. ஆண்டவர் ஒவ்வொரு முறை ஆண்டவரை பரீட்சை பார்க்கும் போதும் ஆண்டவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி, சரி இனி மாறிடுவான், இதுல மாறிடுவான், இதுல மாறிடுவான்.
என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளை கண்டார்கள். இப்படி பார்த்து பார்த்து 10+ ஆகுது. 10 முறை அப்படி வந்ததும் ஆண்டவர் பொறுத்து இளைத்து போய் சொல்லுகிறார். 10வது வசனம், ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இவங்க 10 இன்னும் 10. இவன் அதாவது இவன் மாறிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஆண்டவரை விட்டு அட்டு போயிட்டுன்னு வைங்களேன். திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்தி மரத்தை கொண்டு வந்து நடுகிறார். 3 வருஷம் அதுல கனி இல்லை. எஜமான் வந்து பார்த்து அந்த மரத்தை வெட்டி போடுங்கள் என்று சொன்ன போது அதை பராமரிக்கிறவர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த வருஷம் இருக்கட்டும். அதன் அர்த்தம் என்ன? அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த மரம் இந்த வருஷத்துல கண்டிப்பா கனி கொடுக்கும். நம்பிக்கை இல்லைன்னு வந்ததும் வெட்டி போடப்படுகிறது. இனி நம்பிக்கை இல்லை. சோதம் பட்டணம் இனி திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று வந்ததும் அதுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. இன்னும் நாம் நிர்மூலமாக அது இருக்கிறோம் என்றால் அவர் இன்னும் நம்மை நம்புகிறார். ஆதலால் நான் இந்த சந்ததி ஆலோசித்து இவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இனி 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று இந்த வசனத்தை எப்ப படிச்சாலுமே இன்றுதான். அல்லேலூயா. சில வசனங்கள் இருக்கு பாருங்க, அதுக்கு சீசன் தனியாலாம் கிடையாது. இன்று. அப்படி இன்னொரு வசனத்தை சொல்லுங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா அது 25ஆம் தேதி தான் படிப்போம். ஹல்லேலூயா. மற்ற நாள் ஏதாவது படிச்சா கிறிஸ்துமஸ் வந்துட்டா. ஆமென். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒவ்வொரு நாள் நமக்கு பலன் உண்டாக அந்த நாளை ஃபேஸ் பண்றதுக்கு கர்த்தர் நிறைய வசனங்களை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுலதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிப்பதற்கான ஒரு சான்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. உடைத்தீர் உருவாக்கினீர் சென்று. ஆமென். புடமிட்டீர் டெய்லி ஆண்டவர் சமூகத்துல வச்சு, ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப சோதிக்கிறேன் ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேட்கிறோமா நம்ம? ஆண்டவர்கிட்ட இப்படி மனம் விட்டு ஆண்டவர் நான் உங்களை ரொம்ப பரீட்சை பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை இந்த இடத்துல வசனம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கிறதல்ல மேட்ரு. இந்த இடத்துல நான் தேவனை பரீட்சை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது மார்க்கு சுவிசேஷத்துல எடுக்க வேண்டாம், கடைசியில் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள், அவங்களுக்கு விஷம் குடிச்சாலும் ஒன்றாகாது. அதன் அர்த்தம் என்ன? எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது ஒரு பாட்டில் வாங்கிட்டு போங்கன்னா இல்லை. ஆமாம், அவன் நம்பிட்டானா அவனுக்குள்ள விஷத்தை சத்ருவானன் கொண்டு வந்து போட்டாலும் அது அவனை பாதிக்காது. அது சர்ப்பங்களை எடுப்பார்கள் அப்படி சொல்லி பவுல் போய் விரியன் பாம்பை தூக்குனாரா? இல்ல. அவர் விறகதை தூக்கும் போது அந்த பாம்பு என்னாச்சு? கடிச்சது. ஆனா அவன் கர்த்தர் மேல விசுவாசம் வச்சதுனால அது அவனை பாதிக்கல. கர்த்தர் என்ன காப்பாற்றுவான்னு சொல்லி பாம்பை பிடிச்சிருந்தா என்ன இருக்கும்? அவ்வளவுதான். இப்படிதான் அமெரிக்கால நினைக்கிறேன் ஒரு சர்ச்சில் யூடியூப்ல இருக்கும். அது சர்ப்பங்களை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாம்பை வச்சு
எல்லாரும் கையில பாம்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த பாஸ்டர் பாம்பு கொத்தி ஆள் அவுட். இப்படி எல்லாம் சில அதி புத்திசாலிகள்லாம் இருக்கிறாங்க. அதான் பைபிள்ல வசனம் இருக்குல்ல, வசனம் இருக்குன்னு சொல்லி வழி விலகி சென்று செயல்படுகிற காரியங்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஆண்டவர் பார்க்கிறார், இங்க பாரு, நான் கீழே விழுந்த கர்த்தர் காப்பாற்றுவார். ஆனா கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்லி நான் எடுத்து குதிச்சிட்டேன்னா அது நான் என் தேவனை அவர் காப்பாத்துறாரா இல்லையா பார்ப்போம். அவர் போஷிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். அவர் நடத்துறாரா இல்லை. இப்படி ஒரு மைண்ட் செட் வருது பாருங்க. இதுதான் தேவனை பரீட்சை பார்க்கிறது. இந்த மாசமாவது செய்யறாரா இல்லையா? இப்ப லைனுக்கு வரீங்களா? இதுவரை நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வருஷமாவது நடக்குதா இல்லையா? அதான் வசனம் இருக்கு. அப்பதான் சாத்தான் அந்த டைம் தான் சாத்தான் அந்த வசனம் சொல்லுவான். அது ட்ரை பண்ணி பாரு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு. நேரம் அதிகம் போகிறது. இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த 10 அனுபவங்களை வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 யாத்திராகமம் 14:11. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்டு புறப்படுகிறார்கள். இவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டது உண்மை. ஆனால் இவர்கள் இன்னும் எகிப்தின் பார்டரை தாண்டல. இவர்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக வந்து நிக்கிறாங்க. அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டிட்டாங்கன்னா எகிப்தின் பார்டரை தாண்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல கவனமா கேளுங்க. இப்போ சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக நிற்கும் போது பின்னாக ஒரு சத்தம் கேட்கிறது. அது என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா, பார்வோன் சேனையோடு வருகிறான். இதை இவர்கள் பார்த்ததும் இவர்கள் பயப்படுகிறார்கள். இவர்கள் பயந்து ஆண்டவரை நோக்கி முறையிட்டு விட்டு இப்ப மோசே கிட்ட வந்து என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? இந்த பிரச்சனை எங்களுக்கு எதனால வந்துச்சு தெரியுமா? எகிப்தை விட்டு புறப்பட்டதினால், எகிப்தை விட்டதினால் எங்களுக்கு பிரச்சனை வந்தது என்று புலம்பினார்கள். நாம் தேவனை அறியாத, தேவனற்ற, தேவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேவனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டு வந்தவர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது அதை விட்டதுனால என்று நம்ம விட்ட காரியத்தை மேன்மையா ஃப்ரெண்ட்ல கொண்டு வரோம் தெரியுமா? இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இங்கே நடந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். பார்வோன் புறப்பட்டு வரானா அதுக்கு பின்னாக இருந்தது யார் தெரியுமா? பார்வோனின் தேவன் அல்ல, பரலோக தேவன். கர்த்தருடைய நினைவுகளையும் அவருடைய திட்டங்களையும் அறியாதவர்களாக நம்ம என்ன செய்யறது? இதை விட்டதுனாலதான் இது ஆச்சு, நீ இதை செய்யாததுனாலதான் இது உனக்கு ஆச்சு, நீ அந்த கோயில்ல கொடை நடத்தாததுனாலதான், அங்க வரி கொடுக்காததுனாலதான், அங்க பலி கொடுக்காததுனாலதான். இந்த பார்வையும் இந்த பேச்சும் தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதனை மேல சோதனை வருது? ஒண்ணு அதுவரை வந்துட்டு போங்க. ஒரு காலத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி வந்துச்சு. நாங்க அங்க இருக்கிறது வரைக்கும் எங்களுக்கு வேற பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த சேனையெல்லாம் பார்க்கவே இல்லை. நாங்க பார்த்ததெல்லாம் ஆளோட்டிகள் தான். இப்ப வெளியே வந்த புறம் பார்வன் ஆளோட்டிகளை அழைத்து கொண்டு வரவில்லை, மொத்த சேனையும் கொண்டு வருகிறான். இன்னைக்கு பல பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக நாம் விட்டு வந்த பல காரியங்களோடு நாம் இன்னும் நம்மை சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனை எப்பொழுது முற்றுப்புள்ளி உண்டாகும்? நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை தாண்டு, நீ எல்லையை விட்டு வெளியே வா.
இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராஹிம் சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த அனுபவத்திலே வந்து பாரு. ஹல்லேலூயா. எல்லையை தாண்டும் வரைக்கும் தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பார்வோன் பிரச்சனை, பழைய பிரச்சனை நம்மளை தொடருதுன்னா நாம இன்னும் அந்த எல்லைக்குள்ள இருக்கிறோம் என்று அர்த்தம். எல்லையை தாண்டின பிறகு அந்த தொல்லையே இருக்காது. இன்னும் பழைய பிரச்சனை உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ண பார்ப்போம். எப்படி இவனை இது பண்ணலாம். உடனே யாரோ சொல்லுவாங்க, அது இது நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா புரியும் நினைக்கிறேன். ஆமா, உடனே நான் வாங்கி தந்தேன்னு சொல்லாதீங்க, ஜிபே பண்ணி விட்டுறேன். என்ன பே? 2 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலே அசீரிய ராஜா பாபிலோனிலும் 24வது வசனத்தை பாருங்கள். பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பவாரிமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியா பட்டணங்களிலே புறஜாதிகளை வந்து குடியேற்றுகிறான். இப்ப இந்த புறஜாதிகளுக்கு குடியேற்றப்பட்ட பிறகு அவர்களுக்கு என்ன போதிக்கப்படுகிறது என்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 28வது வசனத்திலே ஒரு ஆசாரியன் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதிக்கிறான். இப்படி போதிக்கப்பட்ட பிறகு இவர்களை நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்து வந்தார்கள். உடனே அவர்கள் சொல்லப்படுது, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, நீங்க கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவருக்கே செவி கொடுங்கள். அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் 40வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடாமல் முந்தின முறைமைகளின்படியே செய்தார்கள். அடுத்த வசனம், அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஒரு குறைவு கிடையாது. கர்த்தருக்கு கரெக்ட் ஆராதனை 6 மணி 5:45 நாங்க போயிருந்தோம். கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். தங்கள் விக்கிரகங்களை, அதாவது முந்தின முறைமைகளை, இன்னும் முந்தின முறைமைகளை, நாம் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தும் முந்தின முறைமைகளை நாம் செய்து வருகிறோம் என்றால் நாம் தேவனை பரீட்சை பார்க்கிறோம். முதல் பாயிண்ட்டுக்கு ஆமீன் அவுட். நிறைய ஆமீன் போட்டு தான் வந்தேன். ஆண்டவர் ஹெவியா இருக்கு ஆண்டவர், இன்னைக்கு இதை பேசியே ஆகணும். இன்னைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து முந்தின முறைமைகள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தள்ளி ஏன் இஸ்ரவேலருக்கு பதிலாக வேற ஜனங்கள் வந்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் இந்த தவறை செய்ய ஆரம்பித்தார்கள். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் நீங்க 16 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் அந்நிய தெய்வங்களை சேவிக்கிறார்கள். 17வது வசனத்துல அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்கம் பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து சகுனம் பார்த்து நாள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க ஆண்டவர் 7 நாள்ல ஒரு வாரத்துக்கு ஆண்டவர் செவ்வாய்க்கிழமையை பார்த்து செவ்வாய் தோஷம் என்று சொன்னாரா? ஜலதோஷம் சொன்னாலும் சொல்லுவாரே தவிர. ஆமே, இவங்க இஸ்ரவேலர்கள் இந்த நாள் பார்த்து நிமித்தம் பார்த்து குறி கேட்டு இப்படி எல்லாம் கேட்டு, ஆமே, இதெல்லாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது. முந்தின முறைமை நிறைய காரியம் அறியாமலே செஞ்சிட்டு இருக்கிறோம். புரியாத நிறையவே இருக்கு. எதுக்கு செய்யறோன்னு நமக்கு தெரியாது. ஆமே, ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது ரிப்பனை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணு பார்த்தா ஒரு ஆள் குடத்தை தூக்கிட்டு வராங்க. குடத்தை இறக்கி வைங்க. எதுக்கு? ஏதாவது தெரியுமா? எதுக்கு தெரியாது. பைபிள்ல இருக்கா? ஏதோ ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்படி நிறைய சிலர் பாருங்க, கார் எடுக்கும்போது ஒருத்தங்களை நடந்து வர வைப்பாங்க. அதோட காரை ஏத்திட்டு போன எதுக்கு பண்றோனே?
பைபிள்ல இருக்கா? நம்ம அறியாம தேவனை பரீட்சை பார்க்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 9க்கும் 10க்கும் இடையில வருவீங்களா? எங்களுக்கு இந்த இடையில வர பழக்கலாம். ஆமென். இந்த முந்தின முறைமை. ஹalleluya, ஹalleluya. இது நாங்க எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு தெரியுமா? அந்த எகிப்தை விட்டதினால. ஹalleluya. 2 தேங்காய் உடைச்சிட்டு போயிருக்கலாம்ல அப்படிமாங்க. ஆமென். இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. தேவனை பரீட்சை உன் தேவன் யார் தெரியுமா? ஹalleluya. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இணை இல்லாத நாமத்தை உடையவர், தமக்கு மிஞ்சின வல்லமை கிடையாது. எனவே தம் பேரில் தாமே ஆணையிட்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஓசியா 14:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். அந்த எப்ராயிமுக்கு தான் கர்த்தர் பிராமிஸ் பண்ணுகிறார் 5வது வசனத்துல, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரோண்டி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்கம் ஒலிவ மரத்தினுடைய அலங்கத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். யாருக்கு இந்த பிளெஸிங் தெரியுமா? இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன என்று சொல்லுகிறவன். முந்தின முறைமை எதையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஆமே, நாம் புது சிருஷ்டி, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது 10 சொன்னேன். ஆமே. 2வது அடுத்த வசனத்திலே பாருங்கள், இவர்கள் மீட்பை வெறுத்தார்கள். மீட்பை வெறுத்தார்கள். 14வது அதிகாரம் 12வது வசனம். நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? இப்ப என்ன கொண்டு வர, நாங்க ரட்சிக்கப்பட்டதுனால தான் இப்படி ஆயிட்டுங்கிறாங்க. மீட்பை வெறுத்தார்கள். இதுதான் சங்கீதம் 78:41 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். க்ளோரி. மட்டுப்படுத்தினார்கள். லிமிட் பண்றாங்க. எப்படி லிமிட் பண்றாங்க தெரியுமா? இவருக்கு இவ்வளவு தான் செய்ய முடியும், ரட்சிக்க மட்டும்தான் முடியும், இதுக்கு மேல இவருக்கு ஒன்னும் பண்ண முடியாது. அதனால எங்களை எதுக்கு ரட்சித்தீங்க ஆண்டவரே? நான் அப்படியே இருந்திருந்தா அந்த கூட்டத்துல நானும் இருந்திருப்பேன்ல ஆண்டவரே. இப்ப நீங்க என்ன ரட்சித்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்துட்டு என்னை இப்ப அம்போன்னு விடுறீங்க. நான் அழும்போது என் கூட அழுறதுக்கு யாரும் வரல, நான் விழும்போது என்னை தூக்கி விட யாரும் இல்லை. ஆமென் ஆண்டவரே, இதுக்கு ஏன் ஆண்டவர் என்னை ரட்சித்தீங்க? ஏன் என்னை ரட்சித்தீர் என்று கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? என்னை ஏன் ஜெனிப்பித்தீர் ஆண்டவரே? என்னை ஏன் ஒரு தாயை பார்த்து என்னை ஏன் பெத்தீங்கன்னு கேட்டது போல எதன் சொல்லுகிறது? அப்படி கேட்கிறவர்களுக்கு ஐயோவா, எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணீங்க, நாங்க அங்கேயே இருந்திருப்போமே, அந்த மார்க்கத்திலே இருந்திருப்போமே, எங்களை இந்த இடத்துல லிமிட் பண்ணாதீங்க. காட லிமிட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை எதுக்குள்ளேயும் லிமிட் பண்ணவே முடியாது. காலத்தையும் சமயத்தை மாற்றுகிறவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், நேற்று இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர், மரணத்தை ஜெயமாய் விழுகிறவர், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர், சர்வ வல்லவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, சகலத்தையும் செய்ய வல்லவர். காட லிமிட் பண்ணாத. இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் முடியும். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிற, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, கர்த்தருடைய ஆவி குறுகி போயிட்டோ, என்னைய ரட்சித்தீங்க. மீட்பை கொச்சப்படுத்தாதீங்க. நிறைய பேர் வந்து பேசுவாங்க, நீ அங்க போனதுனால தானே உனக்கு இப்படி ஆச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தாங்க? அதை விட்டதுனால. இப்ப எப்படி பரீட்சையை பார்க்கறாங்க தெரியுமா? அங்க போனதுனால, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால.
இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானப்பா உன் வாழ்க்கையில தீ, இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தானப்பா உன் வாழ்க்கையில தண்ணீர். எஸ், உண்மைதான். ஆனால் இந்த மார்க்கத்துக்குள்ள வந்ததுனால தான் தீயையும் கடந்தோம், தண்ணீரையும் கடந்தோம். கர்த்தர் எங்களை செழிப்பான இடத்துல நம்புறவங்க நல்ல கைய தட்டி நான் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள், ஜீவ மார்க்கத்துக்குள் என்னை கொண்டு வந்ததற்காக ஹல்லேலூயா. என்னை நீ ரட்சித்தீரே, ஹல்லேலூயா. என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், மகனேவா என்றழைத்தீர் சந்தோஷம். அப்பா நீரன் சந்தோஷம், எனக்கெல்லாம் நீரே சந்தோஷம். அப்பா நீரன் சந்தோஷம், எனக்கெல்லாம் நீரே சந்தோஷம். கைகளை உயர்த்தி உம் பிரசன்னத்தில் மூழ்கும் போது, உம் பிரசன்னத்தில் மூழ்கும் போது ஆவியில் சந்தோஷம், கிருபையால் சூழும் போது வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். ஆமென். அப்பாவும் சமூகம் எனக்கென்றும் சந்தோஷம். எனவேதான் இந்த மார்க்கத்துக்குள் வந்தது நிமித்தம். ஆமென். சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற ஒரு தேவ மனிதர் இந்த மார்க்கத்துக்குள் வந்ததுனால எல்லாரும் அவரை ஒதுக்குனாங்க. அவருடைய பிள்ளை மரித்து போகிறது, அடக்கம் பண்ண கூட யாருமே வரல. இவரே கொண்டு தோன்றார், கொண்டு தோண்டி அந்த பிள்ளையை தூக்கி அதுக்குள்ள வைக்கிறார். அந்த இடத்துல எப்படி புலம்பி இருக்கணும் தெரியுமா? நான் இருந்திருப்பேன் ஒழுங்க, அங்க இருந்திருந்தா கூட அடக்கம் பண்றதுக்கு 4 பேராவது வந்திருப்பான். அவர் அப்படி புலம்பல, அவர் அந்த இடத்துல பாடுறார். துக்கத்தின் பான பாத்திரம் கர்த்தாவென்றே கையில் தந்தார், சந்தோஷத்தோடதும் வாங்கி ஹல்லேலூயா. என்ன சொல்றார் தெரியுமா? இது எதுவுமே அந்த ரட்சிப்புக்கு ஈடாகாது. என் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்கு எதுவுமே ஈடாகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ட்ராக் மாறாங்க. ரட்சிப்பை பெருசா பார்க்காத அத்தனை பேருமே தேவனை மட்டுப்படுத்துகிறவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் தேவனை தேவனை பரீட்சித்து மட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. எல்லா இடத்திலும் சொல்லுகிற அத்தனை அடையாளங்கள் அற்புதங்கள் செய்ய ஆண்டவர் ஒரு ரிஸ்க் எடுக்கல. ஆனா ரட்சிக்கிறதற்கு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு, ஆமா, இந்த பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி பிளக்கப்படும். அப்படி அதுதான் சொல்ல, மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த ஒரு டிராப் பிளட் கூட அவர் சரீரத்தில் தங்க விடாம அத்தனையும் சிந்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஆண்டவர் இந்த மார்க்கத்துக்குள்ளே என்னை கொண்டு வருவதற்காக நீர் கொடுத்த கிரயம் பெரியது. ஆமே. நான் நினைச்ச காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் நான் பாக்கியவான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. ரட்சிப்பின் மகிமை மாட்சிமை வல்லமை நீங்க அதாவது நமக்கு வேல்யூ கூடுனதே அந்த வஸ்திரம் விரிக்கப்பட்டதுனால. ஆண்டவரே என்னையும் தெரிந்தெடுத்தீர். லவ் யூ பா.
பார்வோன் சேனை வருது, நான் பாக்கியவா, அவர் என்னை ரட்சித்தா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக இவர்கள் ஆண்டவரை பரீட்சை பார்த்த மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே அவர்கள் மாராவிலே வந்தபோது, மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதே அதிகாரத்துல தான் 3 நாளைக்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாம் துதித்தார்கள். எப்படி துதித்தார்கள்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு. அப்படி துதித்து 3 நாளாகல முறுமுறுக்க தொடங்கினான். துதித்தலும் முறுமுறுத்தலும் ஒரே வாயில. இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. நடந்ததை நினைச்சு துதிக்கிறாங்க, நடக்காததை நினைச்சு முறுமுறுக்கிறாங்க. நல்ல துதிக்கிறாங்க. அந்த 15வது அதிகாரம் யாத்திராகமம் நல்லா பிரைஸ் பண்ணி, இந்த 15வது அதிகாரத்தை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு தெரியுமா? அவ்வளவு பாடி இருக்கிறாங்க. எல்லாம் பாடி முடித்து சூர் வனாந்தரத்துல 3 நாள் சுத்துறாங்க. 3 நாள் சுத்தின பிறகு நேர மாராவுக்கு வராங்க. அவன் 3 நாள் தான் ஆச்சு. ஒரு பெரிய அற்புதத்தை கண்டு 3 வருஷம் 30 வருஷம் இல்ல, 3 நாள் தான் ஆச்சு. இப்ப மாரா கிட்ட வந்தது அது கசப்பா இருந்துச்சு. அவங்க அந்த இடத்துல எதை மறந்தாங்க தெரியுமா? கர்த்தருடைய கிரியைகளை. அதுதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 106:13 ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அந்த கிரியைகளை கண்டு துதிக்கிறோம், கிரியைகளை மறந்ததுனால முறுமுறுக்கிறோம். ஆண்டவர் அதனாலதான் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. மீட்டிங் முடியல. சகல உபகாரங்களையும் மறந்துடாத. நீ மறந்துட்டேன்னா உன் வாயில என்ன இருக்கும் தெரியுமா? முறுமுறுப்பு இருக்கும். சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்டது, பார்வோன் சேனை வீழ்த்தப்பட்டது, இவர்கள் மீட்கப்பட்டது, இதெல்லாம் கண்டு தாங்க முடியாம புகழ்றாங்க. 15:1 பாருங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. புகழ்ந்து பாடுறாங்க. 3 நாள்ல மறக்கிறாங்க. கர்த்தர் நம்மை நடத்தினது, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தது. இந்த ஆண்டு 3 மாசம் ஆகல, மறந்துட்டோம். ஆமென். இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்ன? மறந்துட்டோம். நம்ம மறக்க எந்த வாயிலிருந்து துதி ஜாஸ்தியா வந்துச்சோ அந்த வாயிலிருந்து என்ன வருது தெரியுமா? முறுமுறுப்பு. ஆண்டவர் ஆரோனின் கோல துளிர்விட வைத்ததை எதற்கு தெரியுமா? அந்த முறுமுறுப்பை ஒளிய பண்ண. ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. எது தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தேவனிடத்தில் சொல்றோம் தெரியுமா? அது முறையிடுதல். மனுஷங்கிட்ட சொல்றோம் தெரியுமா? அதை முறுமுறுக்கிறது. இவங்க மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். பார்வோன் சேனை வந்தபோது தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பா பார்வோன் சேனை வாராம்பா அப்படிங்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்றது முறையிடுறது. இன்னொருத்தர்கள்ட்ட சொல்றது தெரியுமா? அது முறுமுறுக்கிறது. பார்வோன் சேனை வாரான் தெரியுமா? நீ முறையிடு, தவறல்ல, முறுமுறுக்காது. தாவீது சொல்லுகிறார், அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுறதுன்னா என் இருதயத்து குமுறல் எல்லாம் நான் சொல்றது. யார்கிட்ட சொல்றேன்? அப்பாட்ட சொல்றேன். முறையிட்டு வாங்க. இங்க உண்மையில இவங்க முறுமுறுத்தாங்க. மாறாவ கர்த்தர் எதுவா மாற்றினார்? மதுரமா மாற்றினார். முறுமுறுத்து வாங்கிறாத. எதுவும் முறுமுறுத்து வாங்காத. நீ முறுமுறுத்து வாங்கிருவ. ஆனா அந்த பரீட்சை பார்த்த லிஸ்ட்ல நம்பர் கூடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. துதித்தலும் முறுமுறுத்தலும். இந்த முறுமுறுப்பு வர காரணம் ஆண்டவர் செஞ்ச சீக்கிரமா மறந்துடுறோம், ஈஸியா மறந்துடுறோம். 3 நாள் தான் ஆச்சு.
சரி, ரொம்ப நாள் ஆச்சுனாலும் பரவாயில்ல, 3 நாள் தான் ஆச்சு. 4வதாக இவர்கள் தேவனை எப்படி பரீட்சை பார்த்தார்கள் தெரியுமா? யாத்திரை 16வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்தை வாசியுங்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமே. ஆனால் தாவிலை, இந்த தாவிலைன்னா பரவாயில்ல, கர்த்தர் கையால் செத்து போனா இதுக்கு அங்க செத்தாலே பரவாயில்ல. இவர்கள் சாவை விரும்பினார்கள். ஆண்டவர் நியமித்த பாதையிலே ஓடுவதற்கு தளர்ந்து சாவை விரும்புறோம் தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த சாவை விரும்புகிறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. வேதத்தில் சாவை விரும்பின 2 பரிசுத்தவான்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று எலியா, இன்னொன்று யோனா. வரட்டு அங்க இருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் உண்டு, மோசே. என்னாகமம் 11:15 மோசே சொல்றாரு, உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு தெரியுமா? நம்ம சாவை விரும்பி ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம் தெரியுமா? அப்பா ப்ளீஸ் பா, என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. சிலதை ஃபேஸ் பண்ண தயங்கி இந்த சாவை விரும்புறது தேவனை பரீட்சை பார்க்கிறது. கடந்த நாள் இதை மெடிடேட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்ல, கிரகிக்க முடியாத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, இந்த மோசைக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா கானானுக்குள்ள கொண்டு போகல. இதே போலதான் எலியாவும் ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும். இந்த எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட்ல ஒண்ணு என்ன தெரியுமா? எலிசாவை அபிஷேகம் பண்ணது மட்டும் இல்ல, எகுவையும் அபிஷேகம் பண்ணும். ஆனா எலிசாவை மட்டும் தான் அபிஷேகம் பண்ணுவார், எகுவை அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்துருவார். ஆண்டவர் இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது தெளிவாக பேசின வார்த்தை, சாவை விரும்பி உன் ஆயுளை குறைக்காதே. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? உன்னை கொண்டு நான் கூட்டிட்டு போவேன் தானே சொல்லுவார். மோசே ஒரு இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். சரி மோசே, யோசுவாட்ட கொடுத்துட்டு வா, அவ்வளவுதான். எலியா சொல்ல, என் பிதா எலியாக்கு என்னெல்லாம் கொடுக்கிறார்? நீ எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நீ எகுவை அபிஷேகம் பண்ணணும். இன்னொரு ராஜாவை கூட சொல்லுவார். எலிசா மேல சால்வே போட்டுறார். சரி நீ கிளம்பு வா, நீ சொன்ன என்கிட்ட வா. எகுவை அபிஷேகம் பண்றது எலிசா, ஆனா கர்த்தர் கொடுத்தது எலியா கிட்ட. இவங்களுக்கு மகிமை கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனா இன்னும் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பதற்கு எனக்கு அதிக ஆசை உண்டு. அப்படி இருந்து நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியமானதால். இஸ்ரவேல் ஜனங்கள் சாவை விரும்பினாங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க? நான் பண்ணலப்பா, அவங்க கேட்டாங்கப்பா. உபாகமம் 30:19 கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லுகிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாடி வைத்திருக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, அடுத்த வார்த்தை, ஜீவனை தெரிந்து கொள். ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த அக்கினி அனுமதிச்சிருக்கிறார். என்னுடைய நாளையை தெரிந்துதான் இன்னைக்கு இந்த தண்ணீரை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சாவத மேல் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. இந்த நீ ஏலிமை காணணும்னா ஏலிமை கண்டுதான் ஆகணும். காணான் கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு. ஆண்டவருக்கு பிடிக்கவே இல்லை. என்ன மாசே சொல்ற,
நீ இதுவரை பார்க்காத உபத்திரவமா மோசே? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை கொல்லணும்னு பார்வோன்னு சட்டம் போட்டான். அந்த உபத்திரம் உனக்கு தெரியுமா மோசே? நீ அழுதா செத்துரு வேணும். உங்க அம்மா 3 மாசம் வாயை பொத்தி பொத்தி வச்சிருந்தா. இதை விட என்ன மோசே நீ உபத்திரவத்தை பார்க்க போற? இதுல எல்லாம் நான் உன்னை கடத்தி 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 கொண்டு வந்து இதுவரை கொண்டு வந்தோடனே இப்போ உபத்திரம் என்ன? ஜனங்கள்ல இறைச்சி வேணும்னு அழுதாங்க. நீ சந்தித்த உபத்திரவத்தை விடவா இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கிற உபத்திரவம்? நீ எவ்வளவு பெரிய நீ அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டவன் அல்லவா? இப்ப நீ சந்திக்கிறதை நான் உன்னை அதையே கடக்க பண்ணினேன், இதை கடக்க பண்ண மாட்டேனா? சாவை விரும்பாதே சபையே. இந்த பூமியில கர்த்தர் நீ வாழும்படி, அது கொஞ்ச காலமோ நிறைய காலமோ. ஸ்தேவானுக்கு கொஞ்ச காலம், ஒரு நாள் ஊழியம். யோவான் அது ஆண்டவர் டிசைட் பண்ணட்டும். ஆனா நீயா விரும்பி தெரிந்தெடுக்காதே. அவன் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே தான் தாவீதை பாருங்கள், இருதயத்துக்கு ஏற்றவனுடைய ஜெபத்தை பாருங்கள். 102வது சங்கீதம் 23, 24 வசனத்தில், வழியில என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார். அப்பொழுது நான், என் தேவனே, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதே, உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். வாழ்க்கையில பிரச்சனை நெருக்கும் போது நம்ம சாவை தீர்வாய் பார்க்கிறோம், ஜீசஸ தீர்வா பாருங்க. சொல்யூஷன் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தெரியுதா நம்ம ஆண்டவர் எவ்வளவு பரீட்சை பார்க்கிறோம். வாழ்க்கையில எல்லாம் இந்த மோசே போலதான். இந்த உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு, ஐயோ இதை நான் பாத்திர மாட்டேன்பா, ஐயோ இதை நான் இன்னைக்கு இதை நிறைய ஃபேஸ் பண்ண முடியாத நாங்க சூசைட் பண்றாங்க. நீ மரிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது உனக்காக அவர் மரித்ததை மட்டும் நினைத்துப்பார். மரிக்கணும் செத்துறணுங்கிற எண்ணம் வரும்போது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யூதாஸ் அல்ல, நீங்க யூதாஸ் அல்ல. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்காக இயேசு மரித்தார், எனக்காக நான் வாழும்படி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போறதுனால் நான் சொல்லி விடுகிறேன். 5வதாக இவர்கள் ஓய்வு நாளை அசட்டை பண்ணினார்கள். யாத்திராகமம் 16:27 7ஆம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். எதை சேர்க்க புறப்பட்டார்கள்? மன்னாவை. ஆண்டவர் சொல்லியிருப்பார், இல்லப்பா அது கர்த்தருடைய நாள், பரிசுத்த நாள். இல்ல நாங்க அந்த நாளும் வேலை பார்ப்போம், 100 ரூபாய் லாபம் கிடைச்சா வேண்டானா இருக்கு. ஓய்வு நாளை அசட்டை பண்ண இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கிட்டு. ஆனால் அந்த நாளில் போனவர்களுக்கு அவர்கள் அதை காணவில்லை என்று. ஓய்வு நாளை அசட்டை, கர்த்தருடைய நாள் அது. கர்த்தர் இந்த நாளை விசேஷப்படுத்தக்கூடாது. அந்த நாளில் கர்த்தருக்கென்று மற்ற நாட்களில் கொடுக்கிற நேரத்தை விட நம்ம அதிகம், எல்லாருக்குமே அலுவல் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு. அதனால பாருங்க, நீ 6 நாள் ஆராதிச்சுட்டு ஒரு நாள் வேலைக்கு போனா சொன்னார் இல்ல, அவருடைய நோக்கம் ரொம்ப லெகுங்க, ரொம்ப லெகு. நீ நல்ல வேலை பாரு, ஒரு நாள் என் சமூகத்துல வந்து உட்காருங்கிறார். ஆமே இல்ல ஆண்டவரே, அப்படி நாங்க அப்படிதான் போவோம், இப்படிதான் போவோம். ஒரு புழு வயிற்றுல மாட்டினாலே முடிஞ்சு நம்ம கதை. இவ்வளவுதான் உண்டு. நம்ம சூருன்றோம் இல்ல. சாப்பிடுறீங்களா? ஒரு புழு மொத்த கதையை முடிச்சிடும். இதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம, இல்ல ஆண்டவர் நாங்க ரொம்ப பிஸி. ஆமே ஆண்டவர் பரீட்சை பார்க்காதீங்க. மகிழ்ச்சியோட நியாயப்படி ஃபுல் டே இருக்கணும். 10 பாயிண்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் வர விட்டுருக்கணும். ஆமே நமக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறதே ஏதோ சாதிச்சது போல. இன்னைக்கு நான் சீக்கிரமே சர்ச்சுக்கு போயிட்டேன். ஆண்டவர் சொல்ல, ரொம்ப பேசாத, சீக்கிரம் கூட்டிட்டு போயிருக்கேன். சீக்கிரமே. ஹல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. என்னதான் வேண்டாம். முதலாவது தேவனுடைய நல்லா ஆராதிச்சுட்டு நல்ல வர்ஷிப் பண்ணிட்டு நிறைவா போய் உங்க கடமையை செய்யுங்க.
ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆறாவதாக அவர்கள் வாதாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 17:2. ஜனங்கள் மோசையோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும். இந்த வாதாடுற இடத்துல தான் கண்மலைக்கு மேல அடி விழுது. வாதாடுறாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சண்டை போடுறாங்க, ஆர்கியூ பண்றாங்க. ஆமே, நிறைய சண்டை போடுறோம்ல தேவ பிள்ளைகள் கூடயே நிறைய. என்ன நம்ம ஜெபம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாம் பண்ணி பார்த்து அப்படி நம்ம ஆதங்கத்தை மனுஷங்க கிட்ட கொட்டுறோம் தெரியுமா? வாதாடுறாங்க. ஏழாவதாக விக்கிரக வழிபாடு செய்தார்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம். அதுல 1 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 4வது வசனத்தில் அவர்கள் கையில் இருந்த அந்த பொன்னை ஆரோன் வாங்கி சிற்ப கருவினாலே கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். 5வது வசனத்தை பாருங்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். அங்கே உயர்த்தப்பட்டது என்னது? கன்றுக்குட்டி. ஆனா ஆரோன் சொன்னது என்னது? அதன் அர்த்தம் என்ன? கர்த்தர் என்ற பெயர்ல எதையும் வணங்கிறாதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கடந்த நாள் ஒரு வீட்டுக்கு பிரேயர் கூட்டாங்க போறேன். போகும்போது அவங்க வேகமா உள்ள ஓடுறாங்க. அதுக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டோம். ஏன் வேகமா ஓடுறாங்கன்னா ஒரு போட்டோ இருக்கு, அதை தூக்கி மாத்தலான்னு போனாங்க. அதுக்குள்ள நாங்க உள்ள போயிட்டோம். இப்படி இருக்கிறாங்க. சே, நீங்க ஸ்பீடா வந்துட்டீங்க பாஸ்டர், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு. கர்த்தர் என்ற பெயர்ல எதையும், சிலுவையெல்லாம் அடையாளங்க. நீங்க கும்பிடுற சிலுவை ஒருவேளை அந்த கைவிடப்பட்ட கள்ளனுக்கு சிலுவையா இருந்தா எதுன்னு மொத்தம் 3 இருக்கு. நமக்கு 1 ஜீசஸ். இங்க அவங்க கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி எகிப்தின் தெய்வத்தை பெயரெல்லாம் சொல்லல. கர்த்தருக்கு பண்டிகை. ஆண்டவர் கற்பனை கொடுக்கும் போதே தெளிவாய் சொல்லுகிறார். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3 முதல், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் ஆண்டவருடைய நாமம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விக்கிரகம்னு வர்ற இடத்துல ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? எரிச்சல் உள்ள தேவன். ஆண்டவர்ங்கிற பெயர்ல எதையுமே வணங்கக்கூடாது. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஓ, என்னை உண்டாக்கிய என் தேவாதி உறங்குவதும் இல்லை. 8வதாக அவர்கள் மற்றவர்களைப் போல இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். என்னாகும் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவரானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர். மற்றவங்க எப்படி எதை இச்சைக்கிறாங்களோ அதை மீட்கப்பட்டவங்களும் இச்சைக்கிறாங்க. இது தேவனை பரீட்சை பார்க்கிறது. இந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்னா யாரு? எங்கிருந்து வந்தாங்க? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்படும் போது கூட வந்தவங்க. ஆனா இவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு என்ன வித்தியாசம்னா, இஸ்ரவேலர்கள் இரத்தத்தால மீட்கப்பட்டு வந்தாங்க. இவங்க போறத பார்த்து சில கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுப்பாங்க தெரியுமா? அந்த 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 ரேஞ்ச். ரட்சிப்புன்னு என்னன்னு தெரியாது. நீங்க ஞானஸ்நானம் கொடுப்பீங்களா?
யாருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு. இல்லை இப்போ கிடையாது, ஏப்ரல்ல. இல்லை நான் இப்போ இல்லை, கல்யாணம் இல்லை, நான் கொடுக்கவே மாட்டேன் அவங்களுக்கு. இவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க. ஆனா என்ன மேட்டர்னா இவங்க இரத்தத்தால் மீட்கப்படலை. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது யாத்திராகம் 12வது அதிகாரம் அதனுடைய 37, 38 பார்த்தீங்கன்னா, இவர்கள் சுக்கோத்துக்கு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். 38வது வசனம், அவர்களோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனாங்க அப்படின்ட்டு. இவங்க போறாங்கப்ப நம்மளும் போயிரும், எதுக்கும் போய் பார்ப்போம். ஆமே. அந்த ஞானஸ்நானம் எல்லாம் கொடுக்கும்போது சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கிறேன், தொட்டி இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, இன்னும் யாராவது முங்க மனமா இருக்கிற பாஸ்டர் பாவம் கூப்பிடுறாரு, நம்ம போய் முங்கிட்டு வருவோம். இப்படி முங்கின கூட்டம் இது. நாங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு தம்பி ஓடி வரான், டே நீ பேர் கொடுக்கல. எங்க அம்மா விரட்டி விட்டாங்க, பாஸ்டர் பிள்ளைங்களை ஞானஸ்நானம் எடுக்காங்க, நீ என்ன வீட்டுல இருக்க, ஓடு. இப்படி வந்த கூட்டம். இவங்களுக்கு இந்த இதெல்லாம் மாறாது. இவங்க இதை பார்த்து மற்றவர்களும், பாஸ்டர் என் பிள்ளை ஒரு பையனை விரும்பிட்டா, ஆனா என் பிள்ளை உறுதியா இருக்கா, நம்ம இதுலதான் கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அப்ப என்ன ஒரு பிரதிஷ்டை, என்ன ஒரு அர்ப்பணிப்பு. சரி, பையனும் ஞானஸ்நானம் எடுக்க ரெடியா இருக்கான் பாஸ்டர். மீட் பண்ண என்னன்னே தெரியல. ரத்தம், இதுக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் இருக்கிறது அல்லவா. மற்றவர்களை போல அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட்டா அவர்கள் இஸ்ரவேலரை போல மாறவில்லை, இஸ்ரவேலர்கள் அவரை போல மாறினாங்க. இதுதான் எச்சரிக்கை. சாலமோன் அநேகரை விவாகம் பண்ணி அவர்களை இஸ்ரவேல் மார்க்கத்தில் சேர்க்கவில்லை, சாலமோன் வழி விலகி போனான். அதனால ஒரு தேவ பிள்ளைக்கு பெற்றோரே, உங்க பிள்ளைக்கு நல்ல படிப்பு பாருங்க, தப்பு கிடையாது, வேலை பாருங்க, தப்பு கிடையாது, எல்லாம் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேல பிள்ளை பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, ஆவிக்குரிய பிள்ளையா, அதெல்லாம் ரெண்டாவது. அது அப்பப்ப சர்ச்சுக்கு போவான், பரவாயில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திருவான்னு சொல்லி ஒரு நபரை காட்டித்தாங்க, நேரம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட எத்தனை சகோதரர்களை நான் சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களை போல இச்சித்தார்கள். 9வது, மன்னாவை வெறுத்தார்கள். என்னாகும் 21:5. நேரம் போயிட்டு நான் சொல்லுங்க, மன்னாவை வெறுத்தார்கள். இந்த மன்னாவை வெறுத்தது வேதத்தில் எப்படி எழுதியிருக்க தெரியுமா? மன்னாவை வெறுத்ததும் கர்த்தர் எதை அனுப்பினார்? அங்க பாம்பு அனுப்பினார். அதே சம்பவத்தை 1 கொரிந்தியர் 10:9 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால், மன்னாவை வெறுக்கிறவங்க கிறிஸ்துவை வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மன்னா தான் கர்த்தர் தருகிற வார்த்தை. ஆமே. வசனம் இருக்குல்ல, இது எங்கள் மனதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு? மன்னா தேனிட்ட அந்த அவ்வளவு சுவை இருந்ததுனால தானே 7வது நாளும் போனாங்க பொறுக்கிறதுக்கு. சில பாருங்க, மீட்டிங் முடிஞ்சா செகண்ட் சர்வீஸ், ஏன் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆனா போக 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 இப்ப ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு ஆள காணல. ஏன்னா மன்னா, அந்த மன்னாவை வெறுத்துட்டா பரலோகம் அந்த இடத்துல தான் கர்த்தர் அழிக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவை, கிறிஸ்து இல்லாம எப்படிங்க பரலோகத்துக்கு போக முடியும்? 10வது, எகிப்தையே கானானாக பார்த்தார்கள். என்னாகும் 16:13 பாருங்கள். இந்த வனாந்திரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்களை எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து. அது அர்த்தம் எகிப்த இம்மைக்குரிய வாழ்க்கையை தான் சொர்க்கமா பார்க்கிறது. அப்படி நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேவு பார்த்து வந்தவர்களில் காலை எழுந்து நின்று அத்தனை ஜனங்களை பார்த்து சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. என்னாகும் 14:8, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தார்.
அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடு. பிரியமாயிருந்தா 1 கொரிந்தியர் 10:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் பிரியப்படணும், தேவன் பிரியப்படணும். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்போமா? நம்மை அந்த பிரியமான வழியிலே நடத்த நமக்கு கொடுக்கப்பட்ட சப்போர்ட்டர், ஹெல்ப்பர், தேற்றரவாளன் தான் பரிசுத்த ஆவியானவர், நமக்கு துணை செய்கிறவர். தாவீது எனவேதான் சொல்லுகிற 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய ஆமென் கற்றுத்தாரும் தெய்வமே. சொல்லுங்க, நீரே என் தேவன், நீரே நல்ல பரிசுத்த, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, கைகளை உயர்த்தி சொல்லுவோம், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஆமென். செம்மையான வழியிலே நடத்த. நீரே என் தேவன், நீரே தேவன், க்ளோரி, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. க்ளோரி, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, தெய்வமே, துணையாளரே. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்களை நான் பரீட்சை பார்க்க கூடாது. இதுல பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருந்ததெல்லாம் உபத்திரவத்தை காணாதபடிக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொள்ளும் என்று எத்தனை முறை கேட்டிருப்போம். இது ஆண்டவருக்கு ரொம்ப வலிக்குது. நான் அல்லவா என் ஜீவனை கொடுத்து உன் ஜீவனை மீட்டு. சாரிப்பா, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா இன்னைக்கு அந்த பிரியத்தை நீங்க சம்பாதிக்கணும், அந்த வாக்கு தத்தத்தை நீங்க சுதந்தரிக்கணும். கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிச்சு சபையை வாக்கு தத்தத்தை சுதந்தரித்துக்கொள். கர்த்தருடைய நல்ல ஆவியானவர் அப்படியே நம்மை நடத்துவாராக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே உங்க சமூகத்தில் நீரங்களை கூடி வர வைத்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர், உணர்த்தினீர். நாங்கள் எந்தெந்த விதங்களில் பரீட்சை பார்க்கிறோம் என்று எங்களோடு பேசினீர். எங்களை மன்னியும். இஸ்ரவேலர் 10 முறை என்றால் நாங்கள் பல முறையப்பா எங்களை தயவாய் மன்னித்து கிருபையாய் அங்கீகரித்து அப்பா நீர் பிரியப்படுகிற விதமாய் எங்கள் வாழ்க்கை காணப்பட ஆவியானவரே நீர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்த எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், குறைவில்லாமல் நடத்தும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். அத்தனை பேரும் உடைய பிரியத்தை சம்பாதித்து வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க கிருபை செய்யும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.